அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாங்கள் இன்றைக்கி ஈவினிங் போல் கிளம்பி எங்கே போயிருந்தோன்னா, நான் ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து கூப்பிட்டு போயிருந்தாங்க. அதாவது குட்டி ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு ஏரியா இருக்குது. அங்கே தான் கூப்பிட்டு போயிருந்தாங்க. அது சோக்கி தானி அப்படின்னு சொல்லுவாங்க. இது அதோட என்ட்ரன்ஸ் ஏரியா. பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பிளேஸு, பார்க்கிங் ஏரியா, ரொம்ப பெரிய கிரவுண்ட் மாதிரி இருந்துச்சு. நாங்கள் எங்கள் கேங் எல்லாருமே உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். மேலே அந்த தண்ணி மாதிரி கொட்டுற மாதிரி வச்சுருந்தாங்க. அது நம்ம போகும்போது மழை சாரல் மாதிரி விழுது. அது நல்லா இருந்தது. என்ட்ரன்ஸ்லேயே ஒரு டான்ஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அது முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே உள்ளே போய் எல்லாருக்கும் பொட்டு வச்சு விட்டாங்க. அந்த லேடி தான். அவங்க ஊரில் யார் வீட்டுக்கு போனாலும் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி செய்வாங்க போல். அதனால தான் அங்கே கொஞ்சம் வெளியில் ஃபோட்டோஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு உள்ளே போகணும். இது என்ட்ரன்ஸு. இங்கே தான் நம்ம என்ட்ரு பண்ணிட்டு டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு புக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு டின்னர் வேணும் அப்படின்னா அதுலேயுமே சேர்ந்து புக் பண்ணிவிட்டு உள்ளே போக வேண்டியதான். இங்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஒரு 1/2 hour கிட்ட ஆகிடுச்சு. நாங்கள் கிளம்புனதே ஒரு 5 o'clock தான். இங்கே வரதுக்கு ஒரு 5:30 அந்த மாதிரி ஆகிடுச்சு. புக் பண்ணி போகிறதுக்குள்ளே 5:45 கிட்ட ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த ஏரியா பார்க்கும்போது வேறு ஏதோ ஒரு பிளேஸில் வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா எங்கள் ஊர்லேருந்து கிட்ட தான் இருந்தாலும் இது எங்கேயோ வந்த மாதிரி இருந்துச்சு. செட்டப் எல்லாமே ரொம்ப சேஞ்ச் ஆகி இருந்தது. ஃபஸ்ட்டு நாங்கள் போனது பார்த்திங்கன்னா போட்டிங் தான். சின்ன ஏரியா தான் போட்டிங். ஆனால் அது பார்க்குறதுக்கு அந்த சன்செட்டோட ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைமாக நானும் இங்கே வந்திருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். போட்டிங்லாம் நல்லா இருந்துச்சு. சின்ன ஏரியா தான், கொஞ்சம் இடத்துல தான் சுற்றுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. ஒரு 4 மெம்பர்ஸாக தான் போக முடிஞ்சுது. அதனால் ஃபஸ்ட் பேட்ச் நாங்கள் போயிட்டோம். செகண்ட் பேட்ச்சில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் அவங்க போனாங்க. இது முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் நெக்ஸ்ட்டு டான்ஸ் தான். இங்கே மோஸ்ட்லி டான்ஸ் தான் ரொம்ப இருந்துச்சு. டான்ஸ் கேங்காக வந்தால் நம்ம டான்ஸ் ஆடுறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஃபேமிலி, பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி நீங்கள் அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்தால் இங்கே நல்லாயிருக்கும். போட்டிங் முடிச்சுட்டு அப்படியே வந்ததும் கொஞ்சம் நாங்கள் டான்ஸ் ஆடிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வந்தோம். இங்கே வந்ததுமே பாட்டு பாடி டான்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. கூடவே நம்மளும் சேர்ந்தும் ஆடலாம். ஆனால் நான் போகல. என் கூட வந்தவங்கலாம் ஆடினாங்க இவங்க கூட சேர்ந்து. பக்கத்தில் ஸ்நாக்ஸ் பண்ணுறது சாப்பிட்றது இருக்குது. அங்கே போயிட்டு ஸ்நாக்ஸ் நம்ம என்ஜாய் பண்ணலாம். அதில் சின்னதாக டிஃப்ரெண்ட்டான அது ஒரு ரொட்டி, அதுக்கப்புறம் கூட ஊறுகாய், ஸ்வீட்டுக்கு வெல்லம் தராங்க. அந்த ரொட்டி, சூடான ரொட்டியில் நெய் தடவி தராங்க. அதுதான் இன்னுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த நெய்யோட ஃப்ளேவர் இங்கே நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே மொத்தமாக 4 ரைட்ஸு. அதில் ஒட்டகம் தான் ஃபஸ்ட்டு, கேமல் ரைட் தான் ஃபஸ்ட்டு போனோம். அந்த மாதிரி கிட்ட நாங்கள் பார்த்தோம் கேமலை ஃபஸ்ட் டைமாக. நல்லா இருந்துச்சு அதுவும். இது பானை செய்கிற இடம். பானை நம்மளே குட்டியாக பானை செஞ்சு நம்ம வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போகலாம். அது ஒரு பானை 20 rupees அப்படி சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு இந்த பானை மேக் பண்ணுறதும். அவங்க ஃபுல்லாக மேக் பண்ணிடுறாங்க. நம்மளை கொஞ்சமாக மட்டும் செய்ய சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் செஞ்சோம் நாங்கள் எல்லாருமே. 1 by 1 எல்லாருமே செய்ய அலோவ் பண்ணுறாங்க. டிக்கெட் வைஸ் இதுக்கெல்லாம் டிக்கெட் அந்த மாதிரிலாம் தேவையில்லை. உள்ளே என்ட்ரானதும் டிக்கெட் ஃபஸ்ட்டு நம்ம வாங்கிட்டோன்னா அதுக்கப்புறம் எல்லாமே ஃப்ரீ தான். ஒரு பானை வச்சு நாங்கள் எல்லாருமே அதுலேயே முடிச்சிட்டோம். நல்லா இருந்துச்சு அது பண்ணுறதுமே. இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி போய் பண்ணதில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா அரிசி, அந்த காலத்தில் அரிசிலாம் இது பண்ணுவோம்ல, அந்த இது சாய்பாபா டெம்பிள்னு சொன்னாங்க. அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தோம். இங்கே அந்த ஸ்டெப்ஸ் மேலே போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் நின்று கேங்காக அப்படியே எடுத்துகிட்டு இருந்தோம். ஒட்டகம் எழுந்து ரவுண்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. சரி, அதை கிட்ட வீடியோ எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். அது பக்கத்தில் நிற்க முடியல, அதனால தள்ளி வந்துட்டேன். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெண்டைக்காய் செடி. நல்லா ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சிருந்த வெண்டைக்காய் நல்லா பெருசாக இருந்துச்சு. அது பறிக்காமல் விட்டாங்க போல். ரொம்ப முத்தின மாதிரி இருந்துச்சு கொஞ்சம்லாம். எங்களையுமே யாருமே பறிக்க அலோவ் பண்ணல. அப்புறம் ஒட்டக ரைடு போனோம். ஒட்டக ரைடு இந்த மாதிரி தனியாகவும் போகிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நல்லா கேங்காக போகிறதுக்கும் அலோவ் பண்ணுறாங்க. அது ஒரு வண்டி மாதிரி கட்டிட்டு அதுலேயுமே போகிறதுக்கு நம்மளை அலோவ் பண்ணுறாங்க. நல்லா இருந்துச்சு. ஒட்டக ரைடு ஃபஸ்ட் டைமாக போனது. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இப்போ நாங்கள் இறங்க போகிற டைமு, அதனால் சிரிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் நான். நெக்ஸ்ட்டு மேஜிக் ஜோன் இருந்துச்சு. அங்கே பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் இருந்ததுனால ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே ஒரு பெரிய இது இருந்தது. அதை அடிச்சிட்டு இருந்தோம் மாற்றி மாற்றி எல்லோரும். அதுக்கப்புறம் மேஜிக்கும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
மேஜிக் ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கே போனதுலேயே ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து மேஜிக்னு சொல்லுவேன். ஏன்னா அது செம்ம சூப்பராக பண்ணியிருந்தாங்க அவங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஒரு மேஜிக்குமே ரொம்ப புதுசாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. காசு வந்து மறையிறது, திருப்பியும் காசு வர வைக்கிறது, அப்புறம் கோலி குண்டு, புறா வந்து செட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒன்றுமே டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு எல்லாமே பார்க்குறதுக்குமே. இதெல்லாம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் இங்கே வர மாதிரினா ஒரு கேங்காக ஃபேமிலியாக வர மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு செட் ஆஃப் கேங் வந்தால் தான் இதை என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம தனியாக ஒரு 2, 3 பேர் அந்த மாதிரி வந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் ஒரு 10 மெம்பர்ஸ் அந்த மாதிரி, அதுக்கு மேலே அந்த மாதிரி க்ரௌடாக வந்தால் தான் நல்லாயிருக்கும். இது பார்க்கறதுக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்கும். இந்த மேஜிக் மேன் பண்ணது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாமே. நாங்கள் பார்த்துட்டு இருந்தவங்களையும் ஒருத்தவங்கள கூப்பிட்டு பண்ண சொன்னாங்க. பண்ணும்போது 2 காயின் கொடுத்தாங்க. 2 கையிலையுமே ஒரு காயின் ஒரு கையில் கொடுத்தாங்க. இந்த கையில் 1, அந்த கையில் 1ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்க மந்திரம் மாதிரி ஏதோ சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா 2 கையிலையுமே காயினே இல்லை. அந்த காயின்ஸ் எங்கே போச்சுன்னே தெரில. அவங்களுக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. எங்கே போச்சு எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. செமையாக இருந்துச்சு அவர் பண்ணது. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் நாங்கள் எல்லாருமே வந்தவங்க. அதுக்கப்புறம் வாயில் பெரிய பெரிய குண்டு, ஒரு குண்டு வந்து 1/2 kgன்னு சொன்னாங்க. அந்த பெரிய பெரிய குண்டை வந்து போட்டு அதை மறைய வைக்கிறது, திருப்பி அதை வர வைக்கிறது, அப்புறம் கோலி உள்ளே போட்டு அப்படியே மறைய வைக்கிறது, திருப்பி அதை எடுத்து போடுறது, இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு புறா பண்ணாங்க. அந்த புறா எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரில. செகண்ட் வந்த புறா ஃபஸ்ட்டு ஒரு புறா தான் இருக்கிற மாதிரி கூடையில் காட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா இன்னொரு புறா வருது. அந்த புறா எங்கேருந்து வந்ததுன்னே தெரில. वन से देखो मैजिक से 2 पिजन कितना हो जाएगा? 2 ये टावल को टच करे या नो टच? फिनिश कर दो। देखा लो देखो 2 पिजन लेके आओ, 1 पिजन लेके आओ। कम रेडी 2 पिजन। ओपन बॉक्स, फटा पर्दा दिखा जलवा कैसा जोड़ा बन के तैयार है मालिक तेरे ही नाम से। ये देखिए सभी इसी मैजिक पे इसी कला पे आप जैसे मैडम सब खुश होती हैं। மேஜிக் ஷோ ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இந்த 2 புறாவோட முடிச்சிட்டாங்க மேஜிக் ஷோவை. இந்த புறா எங்கே வந்ததுனால லாஸ்ட் வரைக்கும் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வளையல் கடைக்கு போயிருந்தோம். அங்கே போய் கொஞ்சம் வளையல்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் வந்து ரொம்ப ரேட்டிங்க. எல்லா வளையலுமே 450, 500 சொல்கிறாங்க. இந்த ஒரு சின்ன கீ செயினே 50 ருபீஸ் அப்படி சொன்னாங்க. சரி வந்ததுக்கு எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பொருள் மட்டும் நான் வாங்கிட்டு வந்தேன். இது எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. அதனால் சும்மா பார்த்துட்டு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம். நெக்ஸ்ட்டு ஒரு ஷோக்கு போயிருந்தோம். டான்ஸ் ஆட ஒருத்தரை கூப்பிட்டு வந்தார். அப்புறம் அங்கே வந்து நார்த் இந்தியன் பீப்புள்ஸை போயிருந்தாங்க டான்ஸ் ஆட. அவங்களுக்கு தான் இது வந்து செட் ஆகுது. அவங்கள மாதிரியே இவங்க ஆடுறாங்க. அவங்க ஆளுங்களுக்கு கரெக்டாக செட் ஆகுது. நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்குமே. அவங்க வந்து கரெக்டாக அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக போட்ட மாதிரி இருந்துச்சு. எனக்கு எங்கள் கேங்கில் இருந்தும் போயிருந்தாங்க. போய் ஆடிட்டு அப்படியாங்க. நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணிக்கிட்டோம்.
நெக்ஸ்ட்டு நாங்கள் மாட்டு வண்டி சவாரி தான் போனோம். நல்லா இருந்துச்சு. மாட்டு வண்டியில் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ரைடு போன மாதிரி இருந்துச்சு. பின்னாடி அந்த பையன் குதிரையை எங்கள் வண்டியை ஃபாலோ பண்ணி ஓட்டிகிட்டு இருந்தான். நெக்ஸ்ட்டு நாங்கள் குதிரை சவாரி தான் போயிருந்தோம். அதுவுமே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். செமையாக இருந்துச்சு அந்த ரைடுமே. புது புது எக்ஸ்பீரியன்ஸாக இங்கே வந்து நாங்கள் நிறைய இது பண்ணோம். இதுவுமே நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அங்கங்கே நிறைய ஸ்டாச்சூஸ்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே எல்லாமே வந்து கொஞ்சம் மைல்டான வந்து லைட் செட்டிங்கு தான் எல்லாமே. ரொம்ப பிரைட் லைட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அந்த டான்ஸ் பண்ணுற இடத்துல அங்கெல்லாம் மட்டும்தான் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. இது வந்து நம்ம அந்த காலத்தில் பயாஸ்கோப் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த ஒரு கான்செப்டில் வச்சு பண்ணியிருந்தாங்க. இது குட்டி ராஜஸ்தான்ன்றதுனால அந்த ராஜஸ்தானிஸ் என்னென்ன பண்ணுவாங்க, எப்படிலாம் அங்கே இருந்திருப்பாங்கன்றது இந்த பயாஸ்கோப்பில் வந்து கொஞ்சம் அங்கே இருக்கிறத வந்து டீட்டெயிலாக காமிச்சிருந்தாங்க. அந்த ஒட்டகம், அங்கே இருக்கிற மக்கள், அங்கே பெரிய பெரிய பில்டிங்ஸு, அங்கே வாழ்கிற சூழ்நிலை, அந்த மாதிரி டான்ஸு, அவங்களோட காஸ்டியூம்ஸு, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து இந்த பயோஸ்கோப் அப்படின்றதுல வந்து ஃபுல்லாகவே காட்டியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் அங்கே கொஞ்சம் கொடுத்தாங்க. சுண்டலும், அதுக்கப்புறம் வந்து ரோஸ் சிரப்பு அந்த மாதிரி ஏதோ ஒரு ட்ரிங்க் கொடுத்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்புனதும் டான்ஸ் ஒரு ஏரியா இருந்துச்சு. அங்கே டான்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பப்பட் ஷோ மாதிரி கொஞ்சம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு போயிருந்தோம். அங்கேயும் நல்லா இருந்துச்சு எல்லாமே. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரூம்ஸ் மாரி கட்டியிருக்காங்க அங்க. இது வந்து நம்ம உள்ள போயிட்டு எந்த பக்கம் வெளிய வர்றது அப்படின்றத கரெக்ட்டா கண்டுபிடிச்சு வரணும். இதுதான் இதோட கான்செப்ட்டு. நாங்களும் போய் ரொம்ப நேரமா சுத்துறோம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இங்கேருந்து நாங்க வெளிய வர்றதுக்கு.
ஆனால் நல்லா இருந்துச்சு. நான் வந்து இதுக்கு முன்னாடி கண்ணாடி அந்த இதுவில் போயிருக்கேன். இது வந்து ஒரு புது இது தான். இது ஒரு வழியாக கண்டுபிடிச்சி வந்துட்டோம் வழியை. அதுக்கப்புறம் வந்து ஒரு டான்ஸ் இது தான். மோஸ்ட்லி இந்த டான்ஸ் இது தான் நிறையா இருந்துச்சு. மைல்டு அந்த லைட் செட்டிங்கில் எல்லாமே என்ஜாய் பண்ணுற மாதிரி நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த டான்ஸுக்கு தான் போயிருந்தோம். இதில் தான் நாங்கள் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணோம். ஒரு ஒட்டகம் அந்த பொய் காட்டுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு கான்செப்டில் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாருமே ஒருத்தரும் எல்லாருமே பண்ணியிருந்தோம். நல்லா இருந்துச்சு. ஒரு அதுக்கப்புறம் இது ஒரு டான்ஸ் ஷோ தான். இவங்க பானையை தலையில் வச்சுட்டு ஃபுல்லாக டான்ஸ் மாதிரி பண்ணுறாங்க அவங்களோட ஸ்டைலில். पानी में बढ़ियार पनिहारी रे पनिहारी सागर पानी भरवा जाऊंगा नजरी लग जाए सागर पानी भरवा जाऊंगा नजरी लग जाए वो नजरी लग जाए दुल्हन जाए नजरी लग जाए जाए सरवर पानी भरवा जाऊंगा जावेली पाई वो रानी ओ रानी चकले सामने जावेली पाई वो रानी चकले நாங்கள் போனது எதுன்னு பார்த்தீங்கன்னா மெஹந்தி தான். இதுவுமே ஃப்ரீ தான். நல்லா வச்சுருந்தாங்க மெஹந்தி. அவங்களோட ஓன் டிசைனில் தான் வைப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. மற்றபடி நம்ம வந்து ரெக்கமெண்ட் எதுவுமே டிசைன்ஸ் பண்ணக்கூடாது, அவங்க வைக்கிற டிசைன் தான் நம்ம வச்சுட்டு வரணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. கூட வந்தவங்க எல்லாருமே 1 பை 1 எல்லாருமே வச்சுக்கிட்டாங்க. எங்கள் டின்னருக்கு வந்து கொஞ்சம் டைம் இருந்துச்சு. அதனால நாங்கள் டின்னரும் உள்ளேயே புக் பண்ணியிருந்தால அது கொஞ்சம் டைம் இருந்துச்சு எல்லாமே பார்த்துட்டு. அதனால் சரி மெஹந்தி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தராக மெஹந்தி வச்சுருந்தாங்க. ஃபைனலாக டைனிங் ஹாலுக்கு வந்துட்டோம்.
இது வந்து ஏசி ரூமாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. கான்செப்டே சூப்பராக இருந்துச்சு. பியூர் வெஜ் தான் எல்லாமே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு இந்த கான்செப்ட்டுமே. அவங்களோட ஊர் ஸ்டைலில் இப்போ அவங்க ராஜஸ்தானில் எப்படி சாப்பிடுவாங்க, எப்படி வந்து என்னென்ன டிஷ் இருக்கும், அதை வந்து இங்கே ரீக்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அதுவுமே. கீழே தான் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு குஷன் சோஃபா தான் போட்டிருந்தாங்க. அதில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான். ஃபைனலாக சாப்பிட்டு அங்கே பேங்கிள் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுவுமே கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இது வீட்டுக்கு போகிற வழி, எக்ஸிட் ஆகிற வழி. அங்கே லைட் அந்த மைல்டான லைட் செட்டிங்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த சைடில் வந்து அவங்களோட வீடு வந்து எந்தெந்த கான்செப்டில் கட்டியிருப்பாங்க அப்படின்றத இவங்க போட்டிருந்தாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லேயுமே திண்ணை இருக்குது. அதுக்கப்புறம் விளக்கேத்துற மாதிரி ஒரு வெளியில் ஒரு இடம் இருக்குது. இந்த மாதிரி வச்சு தான் எல்லா இடத்துலையும் அங்கே கட்டுவாங்க போல். அதை வந்து ரீக்ரியேட் பண்ணி இங்கே கட்டி வச்சுருந்தாங்க. இப்போ நாங்கள் ஃபைனலாக வெளியே வந்துட்டோம். அவ்வளோதான். நாங்கள் வரதுக்கு ஒரு 9:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஃபைனலாக வெளியே வந்துட்டோம். என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இது தான். சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே அந்த லைட் செட்டிங்கோட. எங்களுக்காக வண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தது. எங்களை கூப்பிட்டு போய் பத்திரமா வீட்லேயும் ட்ராப் பண்ணிட்டாங்க. இதோட இந்த vlog முடியுது. உங்களுக்கு இதில் வந்து எந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்றத கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஏரியாவுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது எந்த இடம், என்ன டீட்டெயில்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். ஃபைனலாக நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி ஒருத்தரும் அவங்கவுங்க இறங்க வேண்டிய இடத்துல இறங்கி வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வர ஒரு சூப்பரான ஸ்பாட்டுன்னு தான் சொல்வேன். டிஃப்ரெண்ட்டான இடம் ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடம் விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.